मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के मूछों को थोड़ा राउंड घुमा के अन्ना के जैसा चश्मा लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के all the Rajini fans don't miss the chance all the Rajini fans don't miss the chance बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा लुंगी को उठाना पड़ेगा स्टेप करके दिखाना पड़ेगा डिस्को में जब ये गाना बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा लुंगी को उठाना पड़ेगा स्टेप करके दिखाना पड़ेगा और द रजनी फैंस डोंट मिस द चांस और द रजनी फैंस don't miss the chance இவங்க வந்து என்னுடைய 25 வருஷமா இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு. இவங்க பேர் லட்டு. ஆனா உண்மையான பேரு யோகிதா. யோகிதா தான் உங்களுக்காக டான்ஸ் வழங்கினாங்க. நல்லா கைத்தறி கொடுக்கலாமே யோகிதாக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சீ தமிழருக்கு ஹோம் மினிஸ்டர் ரசிகர் அரவிந்த் அன்பு வணக்கங்கள். டெய்லி ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊருக்கு எப்போ வருவீங்களா நிறைய பேர் கேட்டீங்க. அதாவது வந்து வேலூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும், அப்புறம் மதுரை, இன்னும் நிறைய ஊர்கள் நாங்கள் தேடி வந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து சீ தமிழ் பார்த்துட்டு இருங்க, ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு இருங்க. அதில் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் இதெல்லாம் வரும். நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை தேடி வர போகிறோம். இதே மாதிரி நீங்களும் விளையாடலாம், ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பட்டுப்புடவைகள்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி நான் வந்து வின்னரே ஆவேன், எனக்கு தான் அந்த கலர் பட்டு புடவை அப்படின்றதுக்காக ஒரு 6 பேர் விளையாட வந்திருக்காங்க. அதில் யார் வின்னராக வரப்போறாங்க தெரியல. ஒரு ஹாய் சொல்லிக்குவோம். ஹாய். ஓகே, அவங்க அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க. அவங்கள எந்த பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சத்தமே வர ஹாய். ஓகே, எங்கன்னா எனக்கு ரைட். இவங்களோட பேர்லாம் உங்களுக்கு தெரியல, இல்லை எனக்கும் தெரியல. நம்ம கேட்டுருவோம். இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேடம் உங்களுடைய பெயர் சொல்லுங்க பார்ப்போம். நித்யா. நித்யா மேடம், உங்களுக்கு யார் இந்த பெயரை வைத்தது? அம்மா. அம்மா. சுமதி. ஆஹா. அம்மா அப்பதான். அம்மா அப்பா தான் கேட்டேன். ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ பேர் யார் வைத்தது? அம்மா அப்பா தான். இல்லை மேடம், சில பேர் வந்து பாட்டி வைப்பாங்க, தாய் மாமா வந்து வச்சுட்டு போவாங்க, பக்கத்து இருக்காரு ஹே அப்படின்னு பேர் வச்சு போயிருவாரு. எனக்கு தெரியல. தெரியல பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் பார்த்து காப்பி அடிச்சிருக்கீங்க நீங்க. பரவாயில்ல. ஷாலினி. ஷாலினி யார் பேர்? பாட்டி வச்சாங்க. அதான் கேட்டேன், ஏன் ஷாலினின்னு பாட்டி வச்சாங்க? அஜித் ஃபேனோ? தெரியல. தெரியல, கேட்டு பாருங்க. தேவி. தேவி யார் வச்சா? எங்க அம்மா. ரேகா. ரேகா. அடி ஆத்தடி. யார் இந்த பேரை வைத்தது? அப்பா. அப்பா. அப்பா கடலூர் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? நீங்க வேணா கேட்டு பாருங்க, ஆமான்னு தான் சொல்லுவேன். ரைட். ஸோ இன்னைக்கு 6 பேர் விளையாட போறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 பேர் விளையாட போறீங்க. அதில் வந்து 2 பேர் செலக்ட் ஆக போறீங்க. அடுத்த ரவுண்டில் 3 பேர் விளையாட போறீங்க. அதில் 2 பேர் செலக்ட் ஆக போறீங்க. ரைட்டா? அது கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம பேச்சுவார்த்தையில் நடத்துவோம்ல, அதன் அடிப்படையில் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு, 6 மணின்றது கொஞ்சம் ஏர்லியராக தான் இருக்குது, இப்படி வச்சுக்குவோம். காலையில் ஏர்லி மார்னிங் 8-9 மணிக்கெலாம் நீங்கள் எந்திரிச்சு வீட்டை விட்டு வரீங்க. ஏர்லி மார்னிங். அது ஆமானது வார். யாராவது ஒரு ஆளாக அரவிந்த் இப்படி இல்லைடா நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன்னு யாராவது சொன்னீங்களா? யாருமே சொல்ல. சரி, 8:30 மணிக்கு கதவை அப்படி வீட்டு வாசலை திறந்தா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மாதிரி ஒருத்தர் காரை நிப்பாட்டி வச்சுருக்கான். சரி, இந்தா எடுத்துருவான்னு பார்க்குறீங்க, எடுக்கவே இல்லை. நைட்டு 7 மணி வரைக்கும் கார் இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து எடுக்கிறான். அவனை பிடிச்சிங்க, வரா பகல் ஃபுல்லாக நாங்கள் வெளியே போகல, யாரை கேட்டு காரை நிப்பாட்டினா நீங்கள் ஃபைட் பண்ண போகிறீங்க. அந்த காரை நிப்பாட்டவே நான் தான். ஃபஸ்ட்டு இந்த டீமில் வரீங்களா, இந்த டீமில் வரீங்களா? கோரஸா சொல்கிறீங்க. கோரஸா. ஃபஸ்ட் யார் பேச வரா? காலையில் வண்டி நிப்பாட்டிட்டு போயிட்டேன், இப்போ தான் 7 மணிக்கு தான் எடுக்க வரேன். ஹலோ
சார். ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? இந்த மார்னிங் தொட்டு இந்த வண்டி இங்கேயே கிடக்குது. மார்னிங் தொட்டு வண்டி இங்கேயே இருக்கு. ஆமா ஆமா, நான் தான் நிப்பாட்டிட்டு போனேன். இப்படி எதுக்கு நாங்க வீட்டு வாசல்ல வீட்டு போயிருக்கேன் நீங்க? அஜா, நான் பாக்கும்போது வீடு பூட்டி இருந்துச்சு மேடம், வீட்ல யாரும் இல்லன்னு இல்ல நாங்க உள்ள தான் இருந்தேன். இல்ல 5:30 மணிக்கு எந்த வாசலுக்கு எல்லாம் வருவீங்க பத்தி யாருமே வரல. 8:30 தான் நிப்பாட்டேன். நாங்க 9 o'clock தான் எழுந்திருப்போம் சார். வண்டி வருது. வண்டி நல்லாவே இல்ல. ஏமா சும்மா நினைச்சு அப்படி போய் களி தொடச்சு வச்சுக்கலாம்ல வண்டியா? என்ன நீங்க? சரி ஓகே, நாளைக்கு வரேன் மேடம். ஓகே, அந்த மாதிரி திருச்சிட்டே தான் இருக்கும். நாளைக்கு காலையில் தொட்டிட்டு போட்டோம். தம்பி, கார் நீ தான் நிறுத்தினியா? ஆமா. இவ்வளவு கிட்ட நிறுத்திருக்கே, நாங்க எப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றது? வெரி சாரி மேடம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி நிப்பாட்டிடுறேன். எப்படி திறக்கவே முடியாதபடிக்கா? ஓ, இது உங்க வீடா? பின்ன உன் வீடா? நான் எங்க வீடு மாதிரி தான் நினைச்சு நிப்பாட்டுனேன். நல்ல காலம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். எதுக்கு மேடம்? பாம் யாராவது வச்சிருக்க கார் பண்ண வீட்டுல வச்சு காரை வச்சுட்டு போனாங்களா, பாம்பு வச்சுட்டு போனாங்க நினைச்சீங்களா? எல்லாமே அப்படிதான் வைக்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தான் வைப்பாங்க. இங்க கவலைப்படாதீங்க, வைக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்யலாங்கிறப்ப? நான் வண்டி எடுத்து வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறேன். சரி, போயிட்டு வா. ஓகே, தேங்க்யூ. நல்லா கவா இருக்கியா? பார்க்கிங் காசே கொடுக்காம இங்கே வச்சுட்டு. ஹலோ ஹாய். சார், கார் இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆமாம் மேடம். நாங்கள் எப்படி வெளியே வர்றது? இது பார்க்கிங் பிளேஸ் தானே? இல்லையே, வீட்டு வாசல் நிறுத்தி வச்சுட்டு பார்க்கிங் பிளேஸ் வாங்கினாருங்க. யாருமே போடலையே அது மாதிரி. உங்க வீட்டுக்கார போட்டோ காட்டுங்க மேடம். அவர் ஃபோட்டோ எடுத்துன்னு வரல. வீட்டுக்கார போட்டோ எடுக்கல. வீட்டுக்குள்ள எத்தி பார்க்கவா? குரூப் போட்டோ தான் வச்சிருப்பீங்களா? உங்க ஃபோட்டோல எதுக்கு சார் உங்களுக்கு? அவர் தான் மேடம் டோக்கன் போட்டாரு. இல்லையே, அவர் வீட்லயே இல்லீங்களே. 50 ரூபா கொடுத்து 30 ரூபா சில்லறை வேற கொடுக்கல அவரு. அவர் வீட்லயே இல்லீங்களே, எப்படி நீங்க இப்ப சொல்லுவீங்க? சில்லறை நீங்க தரீங்களா, சாப்பிட்டு வாங்கிக்கலாம். நீங்க ஏன் கார் நிப்பாட்டுனீங்க ஃபர்ஸ்ட்? பார்க்கிங் பிளேஸே கிடையாது. பார்க்கிங் பிளேஸ் ஏட்ட டோக்கன் இருக்கு பார்க்கிங் மேடம். பிளேஸ் இல்லாம எப்படி நீங்க நிறுத்துவீங்க? இந்த பாருங்க, டோக்கன் பாருங்க. இல்லீங்களே, நீங்க வேற எங்கேயோ வாங்கிட்டு வந்து போய் இங்க சொல்றீங்க. தான் வாங்க, இங்க தான் வாங்க. இல்ல, டேமேஜ் வேற பண்ணி வச்சிருக்கீங்க. போதுமா? அதுக்கு மேல போ. அவங்களே போதுங்க, நீ வண்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டாங்க. சூப்பர், நல்லா 3 பேருக்கு கை தட்டி கொடுங்க. 3 பேர் பார்க்கிங் பிளேஸ்க்காக பயங்கரமா சண்டை போட்டாங்க. தான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் மறைச்சு நின்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றது அந்த மேடத்தை பாருங்க. இன்னும் சந்தோஷம். இதை பார்த்துட்டு யாரும் அவங்க வீட்டு வாசல்ல போய் காரை நிப்பாட்டிடாதீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் போய் கேம் எடுத்துட்டு வந்துடுறேன். கேம் எடுத்துட்டு வாங்க. ஸோ இந்த கேம் வந்து கங்கைமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். திஸ் இஸ் கால்டு கரகாட்டக்காரன். வெரி ஃபேமஸ் படம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நான் சொன்னேனே. இந்த குடத்தை எடுத்துக்கிறீங்க. இப்படியோ இல்லை இப்படியோ தலையில் வச்சுக்கணும். கையை வந்து கீழே கட்டிக்கணும். இப்படியே ஆடாமல் அசையாமல் இப்படியே நடந்து போகிறீங்க. உங்களுடைய கால்கள் இந்த லைனை டச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கவுத்தி விட்டுட்டு திருப்பி ஓடி போயிடலாம். 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர் ஆஃப் குடத்தை தூக்கி இந்த லைனை தாண்டி போடுறீங்களோ அதில் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போப்பாங்க. ரைட், நல்லா உஷாமா ஒரு கைத்தறி கொடுங்க பாப்பா. சூப்பராக உங்களுக்கு. ரெடி அண்ட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நீ வாட்டு கவுண்டவுன் சொன்னீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. மேடம் ஒருத்தர் பார்த்துப்பேன். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் எடுத்தாங்க மேடம். நல்லா கைத்தறி கொடுங்க அவங்களுக்கு. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் 2 பேரும் 1 பாயிண்ட் எடுத்தீங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் மேடம் உங்களுடைய குடம் டவால் கீழே வந்துருச்சு. யூ ஆர் செலக்டட் ஃபார் ஃபைனல் ரவுண்ட். மேடம் வந்து ஸ்ரேயா மேடத்தை விட ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால அவங்க ஸ்டெப்ஸ்லாம் போட முடியாது சொன்னாங்க. ஸ்ரேயா நல்லா ஆடி இருக்கும்.
இந்த ரவுண்டில் 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த ரவுண்டில் 2 பேர் கண்டிப்பாக, ஆனால் அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக இது மாதிரி டான்ஸ் ஆட விட மாட்டேன். உங்களை மாதிரி நம்மளும் தெரியாமல் சொல்லிட்டு போயிடலாம் பிளான் பண்ணுறீங்க, அது கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 பேர் செலக்ட் ஆகிருந்தாங்க. இந்த ரவுண்ட்லையும் 2 பேர் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டுக்கு போகிறீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் டான்ஸ் ஆட போகிறீங்க. ஸோ கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட வேண்டியதில்லை, இப்போ பார்க்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டாபிக் தெரியும். உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி ஒரு ஹாலிவுட் ஸ்டார், சும்மா நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான், வண்டி நிப்பாட்டிருக்காரு, எடுக்க வராரு. என்ன பிரச்சனை பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்க? பயப்படாத அரவிந்தா. ஹே என்ன நீங்க இங்க இடத்துல கார் நிப்பாட்டி வச்சிட்டீங்க? ஏன் அங்கெல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு மேடம், அதனால தான் இங்க நிப்பாட்டினேன். வேற இடமே கிடைக்கலையா? வேற இடமே கிடைக்கல மேடம். ஏன் கேக்குறீங்க? பயங்கர டிராபிக்கா இருந்துச்சு. அப்படியா? சரி, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுக்கு கொடுக்குறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க வீட்டு முன்னாடி கார் பார்க் பண்ணி. இது உங்க வீடு இல்ல மேடம், உங்க வீடு இதோட முடிஞ்சு. திஸ் இஸ் கவர்மெண்ட் பிளேஸ், திஸ் இஸ் கால்ட் ரோட். யார் சொன்னாங்க? இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. சரி, பேப்பர்ஸ் காமிச்சுங்க. பேப்பர்ஸா? ஆமா. என்னங்க தார் ரோடு போட்டுருக்காங்க, வீட்டுக்குள்ள தார் ரோடு போடுவாங்க? அங்க தார் ரோடு எங்க இருக்கு? எங்க வீட்ல தானே இருக்கு, போட்டீங்க நீங்க. பாருங்க, உங்க வீடு இதோட முடிஞ்சிச்சு மேடம். உங்க வீட்டுக்குள்ள கூட நான் வரல. நானே பாருங்க, ஒரு ஸ்டெப் பேக் போங்க. இதான் உங்க வீடு முடிஞ்சு போச்சு. இது ரோடு இல்ல, எங்க கேட் முன்னாடி போட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் கார் நிப்பாட்ட இடத்துல நீங்க கேட் வச்சிருக்கீங்க. இது என்னது? இது என்னது கேட்டு? சிரிக்காங்க மேடம், நீங்க டெரரா இருக்கீங்க. கோவமா இருக்கீங்களா காரை நிப்பாட்டலாம் சொல்லி? ஆமா, எடுங்க முதல்ல. நீங்க முதல்ல எடுத்துட்டேன். 7 மணி நேரமா நிப்பாட்டிருக்கீங்க, அப்ப சொல்லல. முதல்ல எடுக்கலாம். தேங்க்யூ. அவங்களுக்கு கை தட்டணும் நம்ம. இப்ப வண்டி வெயில் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆமா மேடம், வெயிலா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு ஒரு ஷெட் போட்டீங்கன்னா ஈஸியா நிப்பாட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். வெயிலுக்கு தான் அப்படி நிப்பாட்ட வேண்டியதானே. ஏன் எங்க வீட்டு வாசல்ல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? இங்க தானே நிழலா இருந்துச்சு. நாங்க எப்படி போறது அப்புறம்? நீ ஏறி குச்சி போங்க. ஜெட்டி போற மாதிரி ஸ்வாங் இப்படி. நாங்க சக்கரம் வச்சிருக்கோம், ஏன்னு பறந்து போறதுக்கு. இந்த கார் மேடம், இந்த இடம் பார்த்தா தான் உங்களுக்கு வெளிய போறதுக்கு. எது இந்த இடம் பத்தாதுங்க எங்களுக்கு. ஏங்க அதான் அழகா இருங்க வரேங்க. ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? இப்படி போக முடியாதா? இங்க பாருங்க, அழகா வெளியே போயிடலாம். எங்களால முடியாது சார். ஓகே மேடம். சரி, நாளைக்கு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டு. வேணும்னா ஓர நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நான் போலீஸ் கார்டு சொல்லுவேன். ஓகே, போலீஸ் கார்டு சொல்லி கொடுங்க. ஏன்னா ஓரமா நிப்பாட்டு இருக்கா, போலீஸ் கார்டு சொல்லி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். எல்லாம் சிரிக்காம பேசுறது பெரிய விஷயம். என்னமா ఎక్కడికి నిలిపారున్నా పార్కింగ్ చేస్తారు. పార్కింగ్ ప్లేస్ కాదు, పార్కింగ్ ప్లేస్ కన్నే. ఇది రోడ్ హే. పార్కింగ్లు పార్క్లు காது பார்க்கிங். பார்க்கிங் பார்க்கிங் பாத்தீங்களா? நீங்களே சொன்னீங்களா பார்க்கிங், அதான் தட்சி பார்க்கிங். ஓகே, எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. ஸோ 3 பேர் சண்டை போட்டதுக்கப்புறம் இதில் 2 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். யார் 2 பேர் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க செலக்ட் ஆகி ஃபைனல். ஓகே, ரைட், ரெடி, ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது லைன் இங்க இருக்கு. பாதி தூரம் இப்படியே வச்சுட்டு வந்துடுறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. போதும். இதுக்கு மேல டைம் கொடுத்தா 50 குறைஞ்சி உடச்சு விடுவீங்க நீங்க. சரி, 3 பேர் முன்னாடி வாங்க. இப்படி வாங்க. இப்போ 3 பேருக்கும் பயங்கரமான கேம் கொடுத்தோம். நீங்கள் வந்து ஈஸியான கேம் கொடுத்தா நீங்கள் வின் பண்ணல, அதனால் கஷ்டமான கேம் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி வாங்க. கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான கேம் கிடையாது. நீங்கள் வந்து இப்படியே சுற்றிட்டே இருக்கணும். ஓகேங்களா? லாங்காக 3 பேர் சுற்றிட்டே இருக்கணும். அப்போ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. திடீர்னு அந்த டிஜே கோவப்பட்டு மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுவார். இதில் ஏறி உட்காந்துக்கணும். யார் 2 பேர் உட்காரீங்களோ அவங்க மட்டும்தான் செலக்ட் ஆகி ஃபைனல் ரவுண்டு போகிறீங்க. இன்னொருத்தவங்க டான்ஸ் ஆட போறீங்க. எஸ், மியூசிக் டிஜே நல்லா கை தட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ 2 பேரும் சேர பிடிச்சு செலக்ட் ஆகிட்டு ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட்டாங்க. நல்லா கை தட்டு கொடுங்க அவங்களுக்கு. டிஜே கம் ஆன் மியூசிக் வாங்க மேடம். And girls who wanna get up and dance, come on, raise your glass and say what's up, what's up, what's up, there? Scream and shout, mama, let it all out, mama, and the roof down, singing what's up, what's up, what's up, there? அந்த அதாவது காஃபியை ஊதி குடிக்கும்போது சில பேருக்கு ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா புருவத்தை தூக்கிடுவாங்க ஊ அப்படின்னு குடிப்பாங்க. அது மாதிரியே மேடம் ஊ அப்படி நல்லா கை தட்டு டான்ஸ் ஆட வந்தாங்க. காஃபியாக சாப்பிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ஒவ்வொரு ரவுண்ட்லையும் 2 பேர் செலக்ட் ஆகி இங்கே ஃபைனலுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான கேம் கொடுத்துருக்கோம். உங்களை அப்படியே குழந்தை பருவத்துக்கு நம்ம கூட்டு போகிறோம். ரைட். ஸோ ஒவ்வொரு பேலட்லேயும் வந்து நிறைய கலர்ஃபுல் பலூன்ஸ் இருக்குது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே ஒரு பலூன் எடுக்கிறீங்க. அப்படி சொல்லி ஊதி உடைக்கணும். ஊதியே தான் உடைக்கணும். அமுக்கக்கூடாது. வேறு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு குத்தோ வைக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. ஊதி உடைக்கணும். 60 செகண்ட்ஸ் டைமில் யார் அதிக நம்பர்ஸ் உடைக்கிறீங்களோ அவங்க வின்னர், இன்னொருத்தவங்க ரன்னர். ரைட். ஸோ ரெடியாக இருக்கிறாங்க. நம்மளாம் நல்ல கைத்தறி கொடுக்கணும். அவங்களுக்கு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கணும். ரைட். பட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்னங்க என்னை விட பயங்கரமா பயப்படுறீங்க. Countdown starts at 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஆனா யார் எத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எத்தனை பலூன் அடிச்சீங்க? இவங்க 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சிருந்தா 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு பலூனும் வெடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ போச்சு அந்த சோகம் கண்டினியூ. திரும்பி ஃபுட்பால் இந்த பலூனை உடைச்சுக்க ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு மேலே ஒரு பலூனை கூட உடைக்கல. அந்த நல்ல மனசை பாருங்கள். நல்ல கைத்தறி கொடுங்க அவங்களுக்கு. மேடம் நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ்? 1 பாயிண்ட். நீங்கள் 3. இல்லை உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஓகேனா 3 பாயிண்ட்ஸ் தான். இல்லை அவங்களே ஆசைப்படுறாங்க. அப்புறம் 4 தானே? 4 தானா? ஸோ 4 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. நல்ல கைத்தட்டு. அண்ட் 3 பாயிண்ட்ஸ். நீங்கள் ரன்னர் ஆகிட்டீங்க மேடம். என்ன பண்ணலாம்? ஷூ சார் ரன்னர் ஆகி ரெஸ்ட் எடுக்க மேடம். நீங்கள் 2 முன்னாடி வாங்க. டிஜே யார் எவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்காங்க? கமான் மியூசிக். இது வேற மாதிரி ட்ரீட், கொஞ்சம் ஃப்ரீயா வையிட்டே, நல்லா நோண்டி கேட்டாலும் ஃபுல்லா சொல்ல மாட்டேன். மாமா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், வேணா பாரு மைய போட்டு. ஜில்லாவோட ட்ரீட் எப்பவுமே ஹாட், அசைக்குள்ள கேட்டு வாங்கி கொடு கேட்டு. சச்சின் பாட்டு, ஜானகி பாட்டு, சிவாஜி ஆக்ட், ஜில்லானாலே ட்ரீட். பேரும் பயங்கரமான டான்சர் நிரூபிச்சாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். வின்னர் மேடம் எங்க அவங்க வாங்க. अभी सब हो अच्छा अच्छा आंडम गन बच्चा बच्चा अडिडा धूल मच्चा मच्चा वांगी को एक्स्ट्रा सूदुल्ला सूद அது சுத்தமாக ஏதப்பா உலகெல்லாம் பூந்து அத உருட்டி போடப்பா தப்பு கூட தப்பாகாது சத்தம் போட்டு சொல்லப்பா அண்ணன் சொன்ன பாட்ட கேளு கைய கொத்து அள்ளப்பா
யாரு உங்க? என் பொண்ணு ஓ, உங்க ப்ராடக்டா? வெரி குட் டான்சர். ஆனா இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் பாத்தீங்களா? நான் ஆட சொல்லும்போது ஆடவே இல்லை. அவங்க பொண்ணு வந்து நான் ஒரு எண்ணம் இருங்க, நான் போய் கிஃப்ட் எடுத்து வந்துடுறேன். நாளைக்கு வேறு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் உங்களை சந்திக்கும் வரை தச்சு முடிது ஹோம் மினிஸ்டர் நன்றி வணக்கம்.